ஏன் ஐயா கண்கள் நாடுக வர எல்லாம் குடிச்சிட்டு போவோம் கொஞ்சம் கதைப்பில்லாம். என்னடி ஜனனி இந்த கீரை பெரிஞ்சு அதோட கதம்பல் ஒரு தம்பி முருகன் மாதிரி வலிக்கிட்டு நிற்கிறார் பாருங்க. முனியப்பரை பார்க்கவே ஒரு பக்தி மயம் வருது. ஆசையா இருக்கடாவா? 6 மணிக்கு தர மாட்டோம். தர மாட்டோம். நல்ல இடத்த உயிரையும் காப்பாற்றிருக்கேன். குழப்பம் நின்றவரா? கடவுளை நம்பி உன்னிலே நம்பணும். நீ கடவுளை மட்டும் நம்பி கொண்டு இருந்தா எதுவும் நடக்காது. உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோல் தர்சனாமூர்த்தி இரணி. இன்றைய நாள்ல நாங்க எங்க போறோம்? என்னடா நீங்க கொஞ்ச நாளா அங்க தாண்டா போறீங்கன்னு உங்களுக்கு விளங்கு. எங்க போறோம்? சன்னதி கோயிலுக்கு போறோம். நேரம் 12:10. இன்று 30ஆம் நாள் 8ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. சன்னதி கோயில் திருவிழா தொடங்கி 8ஆம் நாள். இன்று 8வது திருவிழா. இன்றைய நாளில் ஜனனியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கோயிலுக்கு போகிறோம். ஜனனி, நீ இப்போ என்ன மாதிரி அங்கே போய் எப்படி எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதை சொல்லுங்க. போகிறோம், கும்பிட்றோம், சாப்பிட்றோம், வரோம். ஏதாவது புதுசா நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு சொல்லு. நீ 10 லட்சம் செலவழிச்சாலும் பிரச்சனை. அந்த கடைக்கு போகணும், பெரிய பிளாஸ்டிக் கடை. நாங்க வீட்டுக்கு தேவையானது எத்தனை தடவை வாங்குறது? நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பெண்களை எப்படித்தான் ஒன்று உடுப்பை பற்றி கதைப்பினும், அப்படி இல்லைன்னு சொன்னா வீட்டை பற்றி கதைப்பினும். ஆண்கள் தான் எல்லாத்த பற்றியும் கதைக்கிறது. நாங்க நேற்று மாலை வேளையில போயிருக்கலாம். நான் நேற்று உன்னை கூட்டிக்கொண்டு போய் திரும்ப வந்து போனா தானே இரவு கடவுளு இவ்வளவு மக்கள் கூட்டம் தெரியுமா? இனி மக்கள் அதிகமாக. நேற்று வெள்ளிக்கிழமை என்றதால் இன்னும் அதிகமான மக்கள் கூட்டம் இருந்தது. அடுத்தது நேற்றைய காணொலியில் நாங்கள் ஒரு தகவல் சொல்லியிருந்த நாங்கள் உங்களுடைய ஊரில் நடக்கிற கோயில் திருவிழாக்களை நீங்கள் காணொலி பதிவு செய்யணும், அதை ஆவணப்படுத்தணும் என்று யோசித்தா எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று எங்களுடைய தொடர்பு விவரம் வந்து நேற்றைய காணொலியில் திரையில் போட மறந்துட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிறகுதான் எழுதிவிட்டேன். நான் நிறைய பேர் அந்த தொடர்பண்ண எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில் போடுறேன்னு பாருங்க. கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு சேவையாக தான் இருக்கும். நேற்றைய காணொலியை பார்த்து நீங்கள் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும்னா தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இங்கே இருந்து கோயிலுக்கு போவோம். இப்போ நான் சொல்லி தந்ததை தான் சொல்கிறேன். இவ்வளவு நாளாச்சு இந்த முனியப்பர் கோயில நிப்போமோன்னு ஒரு வார்த்தை நின்றாங்க. ஒரு நாள் நின்றாங்கல்ல. சரி, இப்ப நினைக்க போறியோ? சரி மக்களே, நாங்க நிறைய நாள் முனியப்பர் கோயில்ல நிக்காமையே போயிருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு நாள் அவர் 2 போகணும்னு யோசிச்சிருக்கலாம். அவர்களுக்காக இப்ப நாங்க இந்த இடத்துல நிக்க போறோம். கோயிலுக்கு போகைக்கே, சன்னதிக்கு போகைக்கே நெத்தியில் பட்டையோட போகும். இந்த பூவரசு மரத்தின் பெருமனை பார்த்தீங்களா? அவ்வளோ பெருசாக இருக்கணும். வாங்க அங்கெல்லாம் இல்லை. நான் இதையும் சொல், இந்த பூவரசை பேரங்க கூட தான் நான் சன்னதியை பற்றியும் காய்ச்சினானோ. சம்மந்தம் இல்லாத கதைக்க கூடாது ஜனனி. எப்போ பார்த்தாலும் சம்மந்தம் இல்லாத. இதுதான் முனியப்பர் கோயில். பாருங்க, இதில் இந்த ஒரு பெரிய மரம் அதனுடைய ஒரு தன்மையை இழந்து இப்போவும் அந்த இடத்துல ஒரு அடையாளமாக இருக்குது. அடுத்து இதுதான் முனியப்பர் வந்து காட்டும். இந்த இடத்துல நல்ல காத்தோட்டமாக இருக்குது. பாருங்க, அங்கால வெளி. அப்போ இதில் கொஞ்ச நேரம் இருந்தாலே நல்ல காத்தோட்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு தடவை இந்த இடத்த காணொலியாக பதிவு செய்த நாங்கள். முனியப்பர் கோயிலினுடைய ஒரு பெரிய கோயில் தான் இது. மேலே அதில் முனியப்பர் இருக்கிறார். சரியா? பாருங்க, முனியப்பரை பார்க்கவே ஒரு பக்தி மயம் வருது. சரி, அங்க போய் இங்க போய் வரட்டு. எங்க இங்க நான் இன்னும் ஒரே ஒரு வேலையா இருக்கிறேன். அப்பா இருக்கிற அப்பாட்ட போய் உங்க குறைகளை சொல்லுவியா, அல்லது வேற ஒரு ஆள்கிட்ட போய் குறைய சொல்லுவியா? அப்பாட்ட தான் சொல்லணும். இந்த இடத்தினுடைய பூர்வீகமான இதுதான் முனியப்பர் கோவில் தான் இங்க முக்கியமானது. எனக்கு இதுதான், எனக்கு முனியப்பர்ல நின்று போகணும் என்ற எண்ணம் தான். இப்ப என்ன வேணும்?
ஒரு வேணும் வண்டி தர போறீங்க வேணாமா விரைக்க குடிப்போம் எல்லாம் குடிச்சிட்டு போவோம் கொஞ்சம் கதைப்பில்லாம் என்னடி ஜனனி ஜனனி என்ன ஜனனி நீ அங்கேயும் இங்கே காய்ச்சிங்கண்ணா போய் வேண்டுவா ஆனால் 3 இல்லைன்னு தான் பருத்தித்துறை பிரதான வீதியால் பயணம் செய்யும்போது இந்த இடத்துல நிற்காம போக மாட்டார்கள் சரி இளநீம் வந்தது ஜனனி இதுக்குள்ள யார் இளநியை விடுறது கடவுள் ஆ கடவுள் எனக்கு ஒரு கேள்வி சந்தேகம் பண்ணுறது இல்லாடி நான் உனக்கு அம்மா போகிற போக்கு வாகனம் ஐயோ ஃபயர் ஃபுல் எவ்வளோ அண்ணா நாங்கள் இப்போ முனியப்பர் கோயிலடியில் நின்று போகிறோம் எத்தனை ஆடு நிற்கிது சொல்லுவா இந்த சூழலுக்கு நம்மளோட சேர்த்து பூண்டாடு நான் அப்படி தான் உன்னை கிண்டல் அடி பரவாயில்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கணும் இல்லையா வாகன தரிப்பிடத்துக்கு வந்தாச்சு இங்க முதல்ல எத்தனை அன்னதான மடங்கள் இருந்தது 20 கிட்ட இருந்ததா இப்ப எத்தனை இருக்கு 10 கிட்ட இருக்குண்ணா எதுக்குள்ள இல்லையா இதுக்குள்ள வீடு வந்தது அப்ப நிறைய என்ன மடங்கள் தரைமட்டம் ஆகிட்டு அப்படியா கிட்டத்தட்ட ஒரு 6 மடத்துக்கு தரைமட்டம் சரி சரி இப்படியே கிடக்கு கிடக்கு இப்பவும் இருக்கா இப்ப இயங்குதா அடியாறு மரம் அது அந்த நிலத்தடி வரும் சரி இதுக்கு பின்னாடி 2 மடம் கிடக்கு இப்பவுமா இயங்குதா சரி அங்கால தெற்கு பக்கமா இருக்கு அங்க ஒரு 3-4 எண்ணம் கிடக்கு ஒரு மங்கால சரி சரி 2 மடம் கிடக்கு அது கோயில் மண்டபம் அனலவா 10-11 அப்படி இருக்கு முதல் சின்னல்ல இங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அந்த நேரம் எப்படி இந்த சூழல் இருக்கும் அப்போ சூழல் தலங்கள் எல்லாம் கூட்டுறாங்க இப்ப கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாடுகள் 2வது வழிபாடு பிரச்சனைகள் இந்த தேரை பெரிஞ்சு அதோட தலங்கள் சரி ஐயா சரி உங்க பேர் என் பேர் நவீன் சரி ஐயா இப்ப நாங்கள் கோயில் நோக்கி போறோம் அங்க முதல் இந்த நேரத்துல எப்படி காட்சி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கு சரியான வெயிலா எல்லாம் போய் கொண்டும் இருக்கணும் காவடி வந்து கொண்டிருக்கு இன்னைக்கு சரியான வெயில் மக்களே இப்படி ஆனால் இன்றைக்கு மத்தியானத்துலேயுமே அதிகமான மக்கள் கூட்டத்தை இந்த நேரத்தில் பார்க்க முடியுது கோயிலுக்கு வரும்போது நிறைய பேர் வீடு நோக்கி போனதையும் அவதானிக்க முடிஞ்சது இன்னும் ஆன்சர் ஒரு தம்பி முருகன் மாதிரி வலிக்கிட்டு நிற்கிறார் முருகன் வேடமிட்டு தம்பி வந்திருக்கிறார் உண்மையிலேயே பார்க்க ஆசையா இருக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா ஆசையா இருக்கேன்னு ஐயோ எனக்கு முன்னால முருகன் அந்த உண்மையிலேயே வந்து காட்சி தர மாதிரியே இருக்குது ஆள் வினோதமா பார்க்குற எல்லாத்தையும் பாருங்க அம்மாவும் அப்பாவும் தம்பிய முருகன் மாதிரி வெளிக்கிடுத்தி கொண்டு வந்து அந்த ஒரு மகிழ்வை அனுபவித்துக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே அவ்வளோ சிறப்பாக இருக்கு பார்க்க எனக்கு
ஆசையா இருக்கடாவா? தம்பியை படம் எடுத்து கொண்டு போயிடும் அவங்களுக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு. ஏன் உங்களுக்கு இப்படி ஆசை வந்தது? அவங்க தலை முடிய அந்த முருகன் போட்டோ அப்படிதான் மரியாதை. யார் வேலைக்கு எடுத்துனது? தெரியாது. சரி விஷ்ணுன்னு சொல்லி அவரா வேலைக்கு எடுத்துனது? அவன் அந்த கோயிலுக்கு சாமி சாத்துப்படியெல்லாம். சரி சரி சரி. ஆள் நின்றவரா? குழப்பாம நின்றவரா? பொம்பளை 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 பிள்ளையா? பொம்பளை பிள்ளையாவா? நான் வெளிக்கிட்டு இருப்பான். நான் படிக்கிறேன் தெரியுமா எவ்வளவு நேரம்? அந்த அக்கா ஆச்சரியப்பட்டு பாக்குறா. ஏன்னு சொல்லுவாங்க அதுல வெளிக்கிட்டு முருகன் மாதிரி நிக்கிற அந்த பிள்ளை பெண் பிள்ளை. என்ன பேர் பிள்ளைக்கு? பிள்ளைக்கு அவள் ஓடி ஒழிக்கிற வைக்க போறேன். ஆனா எல்லாரும் இதா பாக்கணும், எல்லாரும் ஆச்சரியமா பாக்கணும். இப்ப பொம்பளை பிள்ளைன்றதான் இப்ப நிறைய பேருக்கு அதிர்ச்சி. முருகன் குறும்பு செய்கிறார் பாருங்க. முருகன் குறும்பு செய்கிறார். முருகா இங்க வாங்க. அந்த வெளிக்கிட்ட இந்த பிள்ளை எப்படி இருந்தது? பொம்பளை பிள்ளை தெரியும். அவ சொன்ன அப்படி சொல்றோம். நாங்க படங்கள்ல பாப்போம் இல்ல, அந்த சின்ன முருகன் வந்து எங்களுக்கு காட்சி தர மாதிரி நேர்ல வந்து எங்களுக்கு காட்சி வந்த மாதிரியான ஒரு உணர்வு அதுல வந்தது. என்னுடைய படிச்ச நண்பன் தான். நான் கேட்டேன், நான் என்னத்துக்காக இது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தேன்னு கேட்க, பிள்ளைய வெளிக்கிட்டு அந்த பிள்ளை வந்து தொந்தரவு செய்யாம ஆதரவு கொடுக்குமே. சில பேர் ஐயோ குத்த வேண்டாம் அப்படி இந்த வெளிக்கிட ஆளு சாகுவ பக்கம். இதுவே ஒரு 2 நாள் இப்படி இங்க வந்து போவாண்டா இலகுவா எங்களோட எல்லாம் என்ன சொல்ற 2 கொஞ்ச நேரம் படம் எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதிப்பா. நாங்க ஆக அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது. அப்படி காய்ச்சி கொண்டிக்கு அவா வாரா படம் எடுக்க முருகனை படம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யணுமான சாத்தியப்படையில வெக்கப்படுறா. பழக்கம் இல்லாதவர் அங்க பாரு, அம்மாட்ட ஓடுறா இல்லையா அப்பாட்ட ஓடுறா. அங்க பாத்தீங்களா அப்பாட்ட வந்து முருகன் வேடம் அடைந்து வந்த அந்த பிள்ளைய எத்தனை பேர் எப்படி ரசிச்சு பார்க்கிறார்கள் என்று பாருங்க. ஐயா கதைக்கிறத கேளுங்க. நீ சொன்னது சரிதானே? இன்னொரு ஐயா இருந்தார். அந்த ஐயா இந்த கோயில் உருவான வரலாறு தொடர்பாக சொல்கிறேன். அந்த வரலாறை எங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த வரலாறை சொல்லும்போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் உண்மையிலே அந்த ஐயா அந்த வரலாற்றை சொல்லும்போது
கண்கலங்கினார், அழுதார். உண்மையாக அழுது தான் அந்த கண்ணீர் வடித்து அந்த வரலாற்றை சொல்லியிருந்தார். அப்போ நான் கேட்டிருந்தேன், ஏன் ஐயா கண்ணீர் வருதுன்னு கேட்க, அந்த ஐயா சொன்னார், தனக்கு இந்த கதையை சொன்னால் கண்ணீர் வருமெண்டு. அந்த அளவுக்கு அவர் மிக ஈடுபாடான ஒரு முருக பக்தர். இப்போ அந்த ஐயா கதைத்த சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஐயா, உங்களோட பெயர்? நாகேஸ்வரன். ஐயா சொன்னார் தனக்கு இந்த முருகனுடைய வரலாறு தெரியுமெண்டு. ஐயா சொல்லுவார், சொல்லுங்க. இந்த ஐயா செல்வச்சன்னதி முருகன் கோயிலினுடைய வரலாற்றை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். உண்மையிலே கேட்கும்போது மெய்சிலிர்ப்பாக இருந்தது. காரணம், அவர் உணர்வு பூர்வமாக அதை எங்களோட பகிர்ந்திருந்தார். உண்மையிலே அது மெய்சிலிர்ப்பாக இருந்தது. ஆனாலும் அந்த கதையை இந்த காணொளியில் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறதில்லை. காரணம், பொறுப்புள்ள நபர் என்ற அடிப்படையில் அதை ஆய்வுக்குட்படுத்தாமல் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் ஏற்கனவே நான் அறிந்து வைத்திருப்பேன் தானே, நிறைய பேர் எனக்கு இந்த கோயில் சார்ந்த வரலாறு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரலாற்றையும் இந்த ஐயா சொன்ன வரலாற்று கதையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையுமே உடனே பகிர்ந்து கொள்வது எனக்கு அது பொருத்தமாக இருக்காது. எதிர்காலத்தில் இதை முடிந்த அளவு ஆய்வுக்கு உட்படுத்தியதற்கு பிறகு உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அதுக்காக ஐயா வரலாற்றை தவறாக சொல்லி போட்டாரன் இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் நான் சொல்ல வாரது. இப்போ உண்மையான ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாற்றை அவர் இன்னொருவருக்கு சொல்லுவார், அவர் இன்னொருவருக்கு சொல்லுவார், அவர் இன்னொருவருக்கு சொல்லுவார். முதலாவது சொன்னவர் ஒரு மாதிரி சொல்லுவார், அடுத்ததாக சொல்கிறவர் அதை கேட்டு அதை சில வேளைகளில் வார்த்தைகளை மறந்திருக்கலாம், சில வேளைகளில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை சொல்லியிருக்கலாம். அப்போ அப்படி சொல்லி அது வெவ்வேறு அர்த்தத்தில் எங்களை சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஐயா சொன்னது உண்மையிலே அது நான் ஏற்கனவே அறிந்த வரலாறாக இருந்தாலும் கொஞ்சம் அதை யோசிக்கிறேன். நான் பதிவிட்டதுக்கு பிறகு ஐயோ இதை வெட்டலாமோ அதை சேர்த்திருக்கலாமோ என்ற எண்ணம் வரக்கூடாது. எனவே முடிந்த அளவு அதை நான் தவிர்த்திருக்கிறேன். எதிர்காலத்தில் நான் அதை பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த ஐயா உணர்வு பூர்வமாக அந்த கதையை சொல்லியிருந்தார். எனக்கே வியப்பாக இருந்தது. எனக்கு கதை சொல்லி அழகாக வராது. நாளைக்கும் போ சொன்னாராம், நீ அங்கே நான் திரும்பிடு வேற சொல்றது கதிராம சின்ன உருவம் இருக்கு. இவளும் போய் கேட்டாரா, இவ்வளோ விளையாட்டு என்னோட விளையாடுங்க. இதுதான் உண்மையான வேற. ஏன் ஐயா கண்களுங்க நாளைக்கு வர உங்களுக்கு எவ்வளோ முருகனில் எவ்வளோ நம்பிக்கை இருக்கு? உயிர் எந்த அளவுக்கு? அளவே இல்லை. என்ன திருப்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறார்? எனக்கு கேட்டது இல்லை. நல்ல இடத்த உயிரையும் காப்பாற்றிருக்கேன். ஒரு அஜனம் வந்தாலும் முருவான் அதில் தவறி விடும். கணக்கு என்ன காப்பாற்றணும் அவ்வளவும் காப்பாற்றி வச்சு இந்த பிள்ளை எனக்கு காப்பாற்று. முகனை முடிச்சு பாடுங்க, முதல் பாட்டு தான் பாடும். விடியலம்பி நான் போனை ஒன் பண்ணி இவே நான் முடிச்சது அப்புறம் நான் அதில் முடிப்பேன். முருகன் தான் கண்ணை மூடிக்கொண்டு இவையே பார்த்தது பிறகு தான் நான் அதில் முடிப்பேன். அதுக்கு நான் அதில் முடிக்கணும். மனம் வச்சு கும்பிடுவேன். சுருக்கமாக சொல்ல போனால் என்ன மோட்டு செயல் இதுதான். கூடையில் பேர் கூடையில் பேர் செட்டையில் முருகன். அடுத்தது ரெண்டாவது தெய்வம் மாயவன். நான் பாடைக்க முதல் முருகனை பாடி ஒரு முருகன் பாட்டு ஒன்று பாடுங்க, 2 வரியை பாடுங்க. ஆத்தியத்தோடான்னு பாடணும். சும்மா பாடுறத வாத்தியத்தோடான் பாடணும். உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. சரி ஐயா, நன்றி. இன்னும் அதிக அருள் தரட்டும். சரி சரி ஐயா, நன்றி. சென்ற வாரம் கரெக்டா எவ்வளவு உணர்வு பூர்வமாக அந்த ஐயா அந்த உணர்வை பகிர்ந்திருந்தார்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு இறை
அவர்களை இயக்கி கொண்டு இருக்குது. அந்த ஐயா 100% அதை நம்பி ஒரு வேண்டுதலோடு வழிபட்டு வரார். எனவே அந்த ஐயாவோட கதைச்சதில் மகிழ்ச்சி. பாருங்கள், நேரம் இப்போ 2:51 ஆச்சுது. இப்போவுமே நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. என்ன ஐயா எடுத்து பார்த்தவையாமா? என்ன கடை மாறி போச்சு, வேறு யார்ட்டையோ கடையில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஓ, காணொளி பதிவு செய்த நாங்கள் தங்கச்சி ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குற மாதிரி நேற்றைய காணொலியை போய் பாருங்க. சரி ஐயா, காட்டிடுறேன். நன்றி நன்றி. இது பார்த்தீங்களா காணொளி? என்ன மாதிரி இருந்தது? வந்துகிட்டு இருக்கு. சரி 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 ஐயா, சரி சரி சரி. இந்த ஐயா சொன்னவர் என்னுடைய காணொளி நிறைய பேர் பார்க்குறேன்னு சொன்னதாம். அப்போ இதை பார்த்துட்டு அவருடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லாம் அழைப்படுத்தி கதைக்கிறார்கள் போல இருக்குது. இந்த காணொலியை பார்த்து நீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கோ. இதுவரை சொல்றது சொல்லு. இதுவரை பவனீஸ்வர் உலகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போகிறோம் ஒரு காணொலியில் வந்து சேரும். ஏன் நீங்கள் ஒன்று சொல்லலாம், பவனீசன். அது வரைக்கும் சொல்லிடலாம். சரி மக்களே, நன்றி, வணக்கம்.